இப்போ நம்ம பொதுவாக எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா ட்வின்ஸை வந்து நம்ம மீட் பண்ணியிருப்போம். அதாவது ஆஃபீஸில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே கடைக்கோ அந்த மாதிரி போயிருந்தோம்னா வெளியே ஏதாச்சும் ஒரு இடத்துல ட்வின்ஸை வந்து மீட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்டன் பாப்புலேஷனில் இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான், இந்த மாதிரி ட்வின்ஸை வந்து மீட் பண்ணுறது. பட் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் 2000 குடும்பங்கள் வந்து வாழ்கிறாங்க. ஸோ அந்த 2000 குடும்பங்களில் 400 500 பேர் வந்து ட்வின்ஸாக வந்து அந்த வில்லேஜில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜ் பேர் தான் பார்த்தீங்கன்னா கொடினி வில்லேஜ். ஸோ இந்த கிராமம் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த வில்லேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அந்த வில்லேஜில் பொதுவாக எல்லார் குடும்பத்துலேயுமே எல்லாருமே ட்வின்ஸ் வந்து இருக்காங்களாமா. ஸோ அதாவது ரெட்டை பிரிவுகள் மட்டும் இல்லாமல் 3 பேர் 4 பேர் கூட பிறந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே 4 பேருமே எல்லாருமே ட்வின்ஸாக தான் இருக்காங்களாமா. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போனாலும் எங்கே ஜாபு அப்புறம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து எல்லாருமே ட்வின்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ரீசனால் வந்து இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. ஸோ சயின்டிஸ்ட்டு அப்புறம் டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அங்கே வாழ்கிற மக்களுக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. அவங்களாலேயே கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஸோ இது வந்து டிஎன்ஏ அவங்க ஜீன்னால அப்படி இருக்கா, இல்லைன்னா சில பேர் சொல்கிறேன் என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற மண் வளம் இல்லைன்னா மேஜிக்கல் பவர். ஸோ அதனால் என்ன ஒரு டிவைன் ஒரு ஸ்பிரிச்சுவலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் சயின்டிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏன் இந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் ட்வின்ஸாக பிறகுறாங்கன்னு தெரில. ஸோ உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிக ட்வின்ஸ் வளர்கிற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கொடினி வில்லேஜ் தான்.